ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிசாரத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார், சுக்கிரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார், புதன் துலாத்தில் இருக்கார், சூரியனும் துலாத்தில் இருக்கார், செவ்வாயும் துலாத்தில் இருக்கார். அது தவிர கும்பத்தில் பார்த்தோம்னா சனி வக்கரகதியில் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாயிருக்கார், ஆட்சி பெற்று போனதற்கு சமம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27/10/2025 அப்போ செவ்வாய் அதாவது 18ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு 10 நாளைக்குள்ளே செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார், அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார். பெரிய விசேஷம். சுக்கிரனும் இந்த மாத கடைசி, அதாவது கிட்டத்தட்ட 3/11/2025 இந்த மாதத்தில் 20 நாள் போனதுக்கப்புறம் அவர் மாறுறார், அவர் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமே சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக, ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18/10/2025 அன்றைக்கே தன்தெராஸ்ன்னு சொல்லுவாள், தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திரையோதசி லக்ஷ்மியை குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ, இல்லை துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு, இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணலையானால் மிகவும் விசேஷம். அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம். இந்த மாதம் தீபாவளி வருது. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 20ஆம் தேதி தீபாவளி, அதாவது சதுர்தசி தீபாவளி வருது. அதுக்கப்புறம் அமாவாசை, துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது. துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அதாவது 27/10/2025 கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு. சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும், அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும், சூரசம்ஹாரமும் வந்துடும். பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம். என்றைக்கு அப்படின்னா 5/11/2025 பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி. என்ன விசேஷம் அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம்னு சொல்லுவாள். அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் இந்த பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோவில், அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். சிவன் கோவில் எல்லாமே அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மாதம் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும், அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவள் தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். கன்னியா ராசி நேயர்கள், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இந்த மாதம் இருக்குது. அதாவது ராசிநாதனான புதன் 2ஆம் இடத்துலையும், 2ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டிருந்தாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கார். 2 பேருமே பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போர். அதாவது இந்த மாதம் பார்த்தடையானால் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது 10ஆம் இடத்துல குரு வந்ததுலேருந்து ஒரு பெரிய ஆட்டத்தை கொடுத்துருப்பார். அதாவது வேலையில் மாற்றம், இந்த மாதிரியான சிறு சிறு தொல்லைகளை கொடுத்துருப்பார். இப்போ பார்த்தோம்னா வேலையில் மாறுதல் ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்துருப்பார். உங்களுக்கு பார்த்தோம்னா ப்ரமோஷன் வந்திருக்கும். எதிர்த்த காரியங்களில் வெற்றி வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போம். உங்களுடைய ராசிநாதனே ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் நடக்கும். பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா
2ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில், ராசி அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்துல. அதனால் பரிவர்த்தனை யோகத்தினால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தோம்னா குரு பகவானும் 11ஆம் இடத்துல அதிசாரத்தில் இருக்கார். நல்ல ஒரு விசேஷமான காலமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி, தீர்க்கமான சிந்தனை, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும், வார்த்தைகளில் நல்ல ஒரு நளினம் இருக்கும், எடுத்து வர எந்த ஒரு பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதை தவிர பேச்சிலையும் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. சுக்கிரன் 2ஆம் இடத்துலையும் இந்த மாதத்தில் ஒரு 15 நாளில் பார்த்தலையானால் 3/11/2025 சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிடுறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, அதாவது செலவுகளை சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். 12ஆம் இடத்தினால தேவையற்ற செலவுகள், தேவையுள்ள செலவுகள், சுப செலவுகள், இது எல்லாத்தையும் செலவுகளை குறிக்கக்கூடியது. செலவுகளே செலவுக்குண்டான சூரியனே 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு ரயிச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதனால் உங்களுக்கு செலவுகள்ன்றது அற்ற நிலையும், அதன் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய, தீரக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3/8 அதிபதியானவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 3க்கு 2ஆம் இடம். சில முயற்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 27/10/2025 வரலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சில அதாவது முயற்சிகளில் பிரச்சனைகள் வரும், இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும், எழுத்து பணியில் இருக்கிறவாடுகள்லாம் பிரச்சனைகள் வரும். கவிஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசியிலேயே புதன் இருக்கிறதுனால கவிஞர், கட்டுரை எழுதுகிறவங்க, அந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் இப்போது அரசாங்கத்தினால் அவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதின்ற ஒரு செவ்வாய் 27/10 அன்றைக்கி 3ஆம் இடத்துக்கு போகிறார். அது ஒரு பெரிய ஏற்றம், முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, அதாவது 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள், முதலீடுகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, தீர்க்கமான சிந்தனை அமையும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு வேலையில் மாற்றம், ஏற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு. ப்ரமோஷன் வரும், ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு, பணம் முடிப்பு, உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பேச்சினால் எல்லாரையும் வெல்லக்கூடிய தன்மை இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் ஒரு பெரிய லாபகரமான, அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 4/11/2025 6/11/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுங்க. அது ஒரு நல்ல உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது அதாவது சூரியனை கண்ட பனி போல் அது போய்விடும். அதை தவிர பார்த்தீங்களேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது புதனுக்கு உண்டானவர் பேச்சு திறமை, கல்வி திறமை இதெல்லாம் அதிகமாக படுத்தணும் அப்படின்னா இந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோவில் போய்ட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அதை தவிர இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிராஃப்ட்ஸ்மேன்னு சொல்லக்கூடியவா, அதை தவிர புத்தகங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவா,
ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஷேர் மார்க்கெட் இந்த மாதம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது இப்போ வந்து ஒரு 82,000 பாயிண்ட் இருக்குது, 85,000 86,000 பாயிண்ட்டையும் தாண்டி போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுக்கு. ஏன்னா புதனும் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த மாதத்தில் நிச்சயமாக கொடுக்கும். அதை தவிர வந்து இந்த இது ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியான பங்குகளின் விலைகள் மிகவும் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் ஹயக்ரீவர் கோவில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பெரிய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.